திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம் பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, ஆவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியை சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே எம்பெருமானுடைய திருவள் கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய 2ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். எப்பொழுதும் போல இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்கூடிய பொன்னா திருவடிகளை வணங்கி நம்முடைய நிகழ்ச்சி திருப்பள்ளி எழுச்சியோடு ஐயா சென்னை தாம்பரம் சிவனகம் மருளரசு ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று ஐயாவுடைய கையில் நிகழ்ச்சியை ஒப்படைக்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா வாங்க ஐயா. ஐயா சாமசிவம் இருக்கீங்களா? வாங்க. சிவானமையா ராஜா ஐயா அட்மிட் பண்ணிட்டுங்க. ஐயா ராஜா ஐயா வா பாடுங்கய்யா. பள்ளி இலக்கியம் 27 துதியம். ஆன் பண்ணலையே. மீட்டு ஓபன் பண்ணுங்க ஐயா. சிவாயனம் திருச்சிற்றம்பலம். ஐயா ஓபன் பண்ணுங்க. ராஜா நீங்க எடுத்து படிக்கலாம். சரியா. பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, பாடுங்க. சரி. திருப்பள்ளி எழுச்சி. திருச்சிற்றம்பலம். அது பழச்சுவை என அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மது வளர் பொழில் திரு உத்தர கோசமங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா. எது எம்மை பானை கொள்ளும் ஆறாது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. 12 திருமுறைகள் அருளிய 27 வாழ்க வாழ்க. திருஞான சம்பந்த வாகீச சுந்தர திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவ சேந்தனார் கரூர் தெல்லு போந்துருத்து நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்த்த திருவாலிய முதற் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திருவாலவாயார் ஒரு காரைக்கால் அம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடர்தாம் உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு எங்கும் அதிராவடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். தெரியாது, ஃபங்க்ஷன் ஆகல. அப்படியே நிக்குது. பொம்மை நீங்க ஓபன் ஆகுதுங்கய்யா. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. சரி சரி. இப்ப சாமசிவையா தொடருங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் கலந்துள்ள அனைத்து அடியார அன்பர்கள் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் வணங்கி நிகழ்ச்சிக்குள் இணைய நுழைகிறோம். இன்று ஐயா வர தாமதமாகிறது. எனவே நேற்றைய காலை பொழுதில் நாம் சிந்தித்த இன்று பாட இருக்கும் பதிகத்தை பற்றிய சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்து பாடல் வரிசையின் 616
அந்த பாடலை தொடங்கி நாம் நிகழ்ச்சியை முன்னெடுத்து செல்வோம். திருச்சிற்றம்பலம். அரசு அருளி செய்கிறார் பிள்ளை அந்த அமன் கையர் வஞ்சனை கூறவதி இல்லை. உரை செய்வது உளதுருகோள் தானும் தீய எழுந்தருள உடன்படுவது ஒண்ணாதென்ன. பரசுவது நம் பெருமான் கழல்கள் என்றால் பழுதனையாதென பகர்ந்து பரமர் செய்ய வீரேசே மலர்த்தால் போற்றி புகழி வேந்தர் வேயுரு தோழியை எடுத்து விளம்பினாரே. திருச்சிற்றம்பலம். ஐயா வந்துட்டாங்க ஐயா. சிவாய நம்ம ஐயா சாம்சங் இருக்கீங்களா? இருக்குங்கய்யா. இந்த வந்துட்டாருங்க. சிவாயனம் திருச்சிற்றம்பலத்தில். சரிங்க சரிங்க. நாம் இன்று பாராயணம் செய்ய இருக்கும் பதிகம் 2ஆம் திருமுறையில் 85வது பதிகமாக, கோயில் பதிகமாக குறிப்பிடப்பட்டிருக்கும் மறைக்காட்டிலே பாடப்பட்ட பதிகம் பேந்தை காந்தாரம் பண் வேயுரு தோழி பங்கன் என்று தொடங்கும் பதிகம். திருச்சிற்றம்பலம். இன்று டெலிகிராம் சேனல்ல எல்லாத்துக்குமே கொஞ்சம் திரை இருந்திருக்கு. சம்பளம். ஐயா சிவாய நம. வணக்கம். ஆமா சிவாயனம். ஆமா ஐயா சாம்சங் ஐயா, அவர் லிங்க் உள்ள நுழைய முடியலன்றாங்க ஐயா. ஐயா அதான் என்னதான் காலையில இருந்து வர முடியலையா? அது உள்ள நுழைய முடியல, சிகப்பு கலர்ல இருக்குன்றாரு. இருங்க வரேன், நான் வெளியே போயிட்டு நான் வாட்ஸ்அப்ல அவருக்கு லிங்க் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறேன். சரிங்க சரிங்க. நீங்க தொடருங்க ஐயா. வேயூர் தோழி பங்கன் அம்மா சித்திரம்மா வச்சு தொடருங்க. சரிங்க சரிங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். 2ஆம் திருமுறை 85வது பதிகம் பண் பேந்தை காந்தாரம். திருச்சிற்றம்பலம். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. திருச்சிட்டம்மா. அம்மா சித்திரம்மா ஐயா வர வரைக்கும் நீங்க வெளியே எடுத்துங்கம்மா. சிவாயனம். இந்த ஐயா வந்துட்டாரு. வாங்க ஐயா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சொல்லுங்க. 2வது பாட்டியா? சித்திரம்மா நீங்க பாடுங்க. சித்திரம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். என்னாடுடைய சிவனே கேக்குதாயா? கேக்குதுங்கய்யா. பாருங்க. அம்மா இருங்க. சித்திரம்மா இருங்க. அவர் ஐயா மகடு சொல்லிட்டோம். சொல்லுங்க ஐயா. கேக்குதாயா? கேக்குதுங்கய்யா. மகட சொல்லுங்க. நல்லா இருக்கு.
ஒரு ஆமா ஐயா. காடியோ போலன்னு நினைக்கிறேன் ஐயா. ஐயா நான் பேசுறது கேக்குதுங்களா? ஐயா கரெக்டா இருக்குங்க. எல்லாம் சரியா இருக்கு சாமி. சிவபெருமானே, சிவசிவா. ஐயா அருளரசு ஐயா சரியா இருக்குங்க ஐயா. ஐயா சரியா இருக்குங்க. சிவபெருமானே, திருச்சிற்றம்பலம். ஏதாவது அப்டேட் ஆயிருக்குங்களா ஐயா டெலிகிராம்? ஆமா. டெலிகிராம்ல என்னன்னு தெரியல. ஒரு வாரமா வந்து எல்லாராலையும் அவ்வளவு சுலபமா நுழைய முடியல. அம்மாவும் நேத்து சித்ராம்மா படாத பாடுபட்டாங்க. உள்ள நுழைய முடியலன்னு, வகுப்புக்கு வர முடியலன்னு வருத்தப்பட்டாங்க. அப்புறம் தான் சொன்னேன், அத எனக்கு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ண. ஐயா இன்னைக்கு காலையிலயும் அப்படிதான் இருந்தது. நேத்து சாம்பசிவன் சொன்ன மாதிரி அந்த டெலிகிராம்ல இருந்து வெளியில வந்து அஹ், அந்த 2 3 பட்டன் வந்துச்சு. அது அவர் அழுத்த சொன்னாரு. அப்படிதான் உள்ள வந்தேன். அதான் நேத்து 3 பட்டன் அழுத்த சொன்னேன் உங்களை நானு. சிவசிவா. நன்றி, நன்றி. வாங்க ஐயா. ஐயா அருளரசு ஐயா வாங்க. வருதுங்களா? இன்னும் 3 கேக்குதா? பட்டன் இல்லைங்க. கேக்குதுங்க ஐயா. கேக்குது. வாங்க. வாங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கோளர் பதியான ஏதோ கோளர் பண்ணதான் நினைக்கிறேன். ஆமா ஐயா, அதுக்கு சிவபாம்பு 2 வந்துருச்சுங்க. இல்ல, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, அதுக்கு ஒரு காரணம் உண்டு. எல்லாத்துக்குமே காரணம் உண்டு. எல்லாம் சிவன் செயல் தான். அதாவது கோளறு பதிகம் படிச்சா அந்தந்த கோளறு போகணும்னு அந்த கோளறுவே நினைச்சுக்கிறோம். ஆனால் உண்மை நிகழ்ச்சி என்னன்னு கேட்டா, சனி பகவான்னா திருநள்ளாறுல போனா சனி பகவானை கும்பிடுறது இல்ல, திருநள்ளாற்றீசனை கும்பிடணும். ஏன்னா அந்த இது அந்த குறிய தலம்னு தான் போடுதே தவிர சனிக்குன்னு தனியா கோயில் இல்லை. அங்க இருக்கிற சிவனை சனி பகவான் வழிபட்டார் திருநள்ளாறுல. அது மாதிரி ஒரு கோள்களும் பெருமானை வழிபட்ட இடம்னு அந்த தலம் என்பது சிவன் தலமா தான் இருக்கும். எந்த பெருமாள் கோயிலும் நவகிரகம் கிடையாது, சிவன் கோயில்கள் மட்டுமே நவகிரகம். அந்த தலத்துக்குரிய பெருமானை அந்த கோள்கள் வழிபட்டன் என்பதுதான் இன்னைக்கு வரைக்கும் வரலாறு. ஆனா இந்த பரிகத்தை என்ன பண்ணுவாங்கன்னா நவகிரகத்தாண்ட எழுதி வச்சிருப்பாங்க. அங்க போய் நின்று அதை போட்டு சுத்தின்னு இருப்பாங்க. அதான் கோளாறு, வேற ஒண்ணும் இல்லை. வாழ்க. அதனால்தான் நம்ம ஞான சம்பந்த பெருமான், நம்முடைய சேக்கிழார் பெருமான் அது ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் அந்த இடத்துல. அரசருளி செய்கின்றார் பிள்ளாய் அந்த அமன் சமய வஞ்சனைக்கோர் அவதி இல்லை. அது அப்ப இந்த கோளறு பதிகத்தை பாடக்கூட அவங்கதான் அந்த நாள் நட்சத்திரம் பார்க்கிற சிறப்புக்குரியவர்கள். அதனால அது அவர் சமண சமயத்தை இருந்ததுனால தன்னுடைய அனுபவத்தை ஞான திருநாவுக்கரசுலே சொல்கிறார். அதனால அப்போ உருவது உரை செய்வது உளது உருகோள் தானும் தீய. அந்த கோள்கள் எதுவும் நல்லெண்ணெய் இருக்கான்னா அது நல்லெண்ணு சொல்ல முடியல, அத தீயன்னு தான் சொல்றார். அதனால அதை நன்மையாக்க வேண்டும் என்றால் சிவனை வழிபட வேண்டும். சிவனை வழிபட்டால் அது நமக்கு நன்மையாகும். அதனால உருகோள் தானும் தீய உடன் படுவது ஒண்ணாது. அதனால நீங்க மதுரைக்கு போவனான்னு சொல்றார். அப்ப ஞான சம்பந்த பெருமான் சொல்றார், பரசுவது நம் பெருமான் கடல்கள் என்றால். இன்னைக்கு சனிக்கிழமை சரியில்லை, போய் சனி பகவானை கும்பிட்டா சரியாயிடும், சனி பகவானுக்கு மாலை போட்டா சரியாயிடும், கருப்பு துணி கட்டினா சரியாயிடும் அப்படின்னு சொன்னா அது 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 நமக்கும் நினைப்பெல்லாம் சனி மேலதான் இருக்கோ தவிர நமக்கு அந்த தோஷம் நீங்காது. அதனால ஞான சம்பந்த பெருமானுடைய வாக்காக சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், பரசுவது நம் பெருமான் கடல்கள் என்றால் பழுது அணையாது. யார பரவணும்? சனி கிரகத்தை வணங்கணும் இல்ல, ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை வேற. அதனால கிரகத்தை வணங்க கூடாது, பெருமானை வணங்க வேண்டும். பரசுவது நம் பெருமான் கடல்கள் என்றால் பழுது அழையாது என பகர்ந்து பரமர் செய்ய விரைசை மலர் தாழ்போற்றி புகழி வேந்தரு வேயுரு தோழி விளம்பினாரே. அப்ப இந்த வேயுரு தோழி என்ற சொல் யாரை குறிக்கும்? அங்க இருக்கிற பெருமாட்டி இதை குறிக்கும். ஏன்னா பெருமானுடைய கருணையின் அடையாளமா இருக்கிற பெருமாட்டி. வேயுரு தோழி பங்கன்
அவன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் திங்களை இதனால் அணிந்தான். அவனை சரணடைந்ததனாலே அவன் தலைமையிலே தூக்கி வைத்துக் கொண்டான். பெருமானிடத்திலே நாம் சரணடைவதை இந்த கோள்களுக்கு போய் சரணமில்லை. இந்த கோள்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வியாழக்கிழமையில போய் குரு பகவான்னு சொல்லி சொண்டமால போட்டு யாருங்க அந்த குரு பகவானுக்கு வியாழன்னு சொல்லி குரு பகவானுக்கு சுண்டல் மாலை போடுறது, அதுக்கு மஞ்சள் துணி கட்டுறது. அதனால அப்படி அல்ல. அதனாலே நாம் பெருமானை சரணடைய வேண்டும். சந்திரன் எப்படி சரணடைந்தானோ நாமும் சரணடைந்தால் நம்மையும் தூக்கி தலைமேல் வைத்துக் கொள்வான் சந்திரசேகரன் பெருமான். அதனால மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளம் புகுந்தது யாரு? சிவபெருமான் தான். இந்த இடத்துல அவர் இந்த பதிகம் ஓதுகிற இடம் மறைக்காட்டினாலே இங்கே மறைக்காட்டி ஈசன் தான் என் உளம் புக வேண்டும். தவிர இந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்று பாம்பு 2 இவைகளெல்லாம் உருகோள் தானும் தீயன்னு சொன்னார் யாரு? அப்பர் பெருமான். ஆனால் இல்ல அவையெல்லாம் பெருமானை கும்பிட்டால் நல்லவையாக மாறும்னு சொன்னார். ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. நாம் அடியாராக இருந்து மறைக்காட்டீசனை வணங்கினால் அவைகள் நமக்கு நன்மை தரும் என்று சொல்கிற இந்த கோளறு பதிகம். இப்படி நாம் காண வேண்டுவதர நவகரத்தான போயினா அந்த நவகத்தை 9 சுற்று வந்து 9 சுற்றுனா 11 பாட்டு எழுதிச்சாலும் ஒருத்தன் கேள்வி காட்டான். அப்படிலாம் இருக்காங்க நாட்கள் நல்லவர்கள்லாம். 9 சுத்தான 9 பாட்டு எது 11 பாட்டுன்னு வேற கேட்ட கேள்வியெல்லாம் ஆளுங்களா இருக்காங்க. எல்லாம் அதிக புத்திசாலிகள். வாழ்க. திருச்சிற்றம்பலம். 2வது பாட்டு சித்ராமா. திருச்சிற்றம்பலம். என்போடு கொம்போடாமை இவை மார்பிலங்க இருதேறி ஏழை உடனே பொன் பொதி மத்த மாலை உணல் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் 9 18 உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. என்போடு கொம்படாமை இவை மார்பிலங்க. அப்ப பெருமான் என்புகள் எல்லாம் மேலே அணிந்து கங்காள வடனாக இருக்கிறான். அந்த கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசினால் இந்த கோள்கள் நமக்கு நல்லவையாக தானாக அமையும். அதை விட்டு அதுங்கிட்ட போய் இது எத்தனாவது நாள் அஸ்வினில இருந்து கூட்டணுமா இல்ல நட்சத்திரத்தை எங்க இருந்து கூட்டுறது? அஸ்வினி நட்சத்திரம் இருந்து கூட்டினா அதுல இருந்து இது 18வது நாள், இது 16வது நாள், இது 6வது நாள் அப்படின்னு எண்ணிக்கையில வர நம்பர்ல கணக்கு போட்டு நியூமராலஜி பார்த்து உட்கார்ந்தா அது என்ன பண்ணும்? நமக்கு தீயவாகத்தான் அமையும். ஆனால் நல்லவாக அமைய வேண்டும் என்றால் என்போடு கொம்படாமிருள அந்த கங்காள வேடத்தை நினைத்து திருநீறு பூச வேண்டும் என்று சொல்கிற அதிகமாக இருக்கிறது. வாழ்க வாழ்க. ஒரு வளரு பவள மேனே ஒளி நீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடை மேல் முருகலரு கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் குளமே புகுந்த அதனால் திருமகள் கலைய தூதி செய்யமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இந்த கோள்கள் எல்லாம் எப்போது நல்லவை அமையா? நாம் போய் பெருமானை கும்பிட்டோம்னா அது நல்லது அமையாது. பெருமான் வந்து என் உள்ளத்திலே புக வேண்டும். ஒரு பாட்டிலும் என் உளமே புகுந்ததனால் அவன் வந்து என் உள்ளத்திலே புக வேண்டும். அதனால்தான் அப்பர் சாமி அந்த கோழிலி பதிகத்துல பாடுவார், பெருமானே முன்னமே நினையாது ஒழிந்தேன் இன்னம் நானுன சேவடி எத்திலேன் சென்னலார் வயல் சூழ்
திருக்கோளிலி மன்னனே அடியேனை மறவலே. நான் நினைத்தேன்றா நான் என்ற எண்ணம், அந்த நினைப்பு, அந்த இது என்ன இது ஆணவத்தை தான் தரும். ஆனால பெருமானே நீ என்னை மறவாமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். யாரு? அப்பர் சாமியே அப்படிதான் பண்ணார் திருக்கோளிலி பதிகத்துல. அதனால என் பெருமான் என் உள்ளத்திலே வந்து புக வேண்டும் என்று நினைத்தால் அந்த குழலிடம் நல்லவையாக அமையும் என்று சொல்கிற இந்த பாடல் தோறும் பார்த்தீங்கன்னா என் உளமே புகுந்த அதனால் இருக்கும். அவ பெருமான் வந்து உள்ளம் புகுந்தால் தான் இந்த கோள்கள் எல்லாம் நமக்கு நல்ல. நாம் கோளை நினைத்தால் அது தீயவாகவே அமையும். வாழ்க வாழ்க. 4வது பாட்டு. அதினுதல் மங்கையோடு. ஐயா ராஜா ஐயா மதினுதல் மங்கையோடு வடவால் இருந்து மறைவோது எங்கள் பரமன் நதியொடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் கொதியுறு காலன் அங்கி நமனோடு தூதர் கொடு நோய்கள் ஆன பலவும் ஆதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. மதிநுதல் மங்கை என்று அந்த பெருமான், அந்த மதிநுதல் மங்கை யாரு? அங்க இருக்கிற கைலாயத்தில் இருக்கிற உமாதேவி. அவரை பங்கராக கொண்டு பெருமான் வடபாலிருந்து என்ன பண்ணான்? ஆலமரத்தின் கீழே இருந்து அறம் சொன்னான். அதனால அந்த அறத்தின் அடையாளமாக மனம் தூய்மையாக இறைவனை வழிபட்டு பெருமானே நீ என்னுடைய உள்ளம் புகுந்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று பெருமான் நினைத்தால் இந்த கோள்கள் நல்ல அமையும். அதை விட்டுட்டு கோளர் பதிகமா நேரம் போய் நவகிரகம் சுத்துப்பா, ஒரு 10 வாட்டி சுத்து, ஒரு 10 வாட்டி அந்த பதிகத்தை சொல்லியே சுத்து அந்த நவகிரக சுத்து அதை சுத்துனா அது நமக்கு நல்ல அமைய போவதில்லை. நம்ம கத்து கொடுத்தவங்களா இப்படி ஏடாகூடமா கத்து கொடுத்துறாங்க. அந்த பதிகத்தை அங்க மட்டுமே எழுதி போட்டு எல்லாரும் அதை படின்னு அங்க போய் சுத்தி, இன்னைக்கு சனிக்கிழமைப்பா அங்க போய் சுத்துப்பா, ஞாயிற்றுக்கிழமை அங்க போய் சுத்துப்பான்னு சொல்லி நவகிரகத்தை சுத்த விட்டாங்க. தவிர பெருமானை வலம் வந்து வழிபட வேண்டும் என்று செக்கிழார் தான் சொன்னார். வேற யாரும் சொல்ல. கோயில வலம் வரணும்ன்ற எண்ணத்தை செக்கிழார் தான் நமக்கு உருவாக்கினார். அதனால செக்கிழார் வழியிலே நின்று நாம் அதை படணும். அதனால்தான் பரசுவதனம் பெருமான் கடல்கள் என்று செக்கிழார் பெருமான் சொல்லி காட்டினார். வாழ்க வாழ்க. நஞ்சணி கண்டன் எந்தை நஞ்சனி கண்டன் எந்தை மடவாளும் தன்னோடும் விடையேறும் நங்கள் பரமன் துஞ்சில் வன்னி கொன்றை முடிமேலணிந்து என் உளமே புகுந்து அதனால் வெஞ்சின ஊரோடும் ஒரு இடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். தீமை உடைய நஞ்சமுண்டு நன்மை உடைய அமுதத்தை தருபவன் சிவபெருமான் ஒருவன் தான். அவனை நினைக்க வேண்டும். நஞ்சணி கண்டனை நினைக்க வேண்டுவதோர நாளையும் கோளையும் நினைக்க வேண்டிய அவசியமில்லை. பெருமான் நினைத்தால் அவை நல்லனவாக அமையும், அந்த கோள்களை நினைத்தால் அவள் தீயனவாக அமையும். இப்படி சொல்லி காட்டியது நம்முடைய இந்த பெரிய புராண பாட்டு 616வது பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்த 6வது வாழ்வரை அதளது ஆடை. வாங்க மேல பல போகுது. வாங்க கேக்குதுயா? சொல்லுங்க. 6வது பாட்டு பாருங்க. வாழ்வரை அதளது ஆடை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். வாழ்வரி அலதாடை வரிகோவணத்தர் மடவாள் தானோடு முடனாய் நான் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்தன் உலமே புகுந்த அதனால் போலரி உழுவையோடு
மலையானை கேழல் கொடு நாகமோடு கரடி ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே கொடு நாகமோடு கரடி ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. நாளும் கோளும் நலமாக அமைய வேண்டும் என்றால் பெருமானிடத்துல கொண்டு போய் வன்னியையும் கொன்றையும் செலுத்த வேண்டும். அதை விட்டுட்டு சேப்பு கோடம் சாத்து மஞ்சள் கோடம் சாத்துன்னு நவகத்தாண்டு போயிடுச்சுன்னா அது நமக்கு நன்மை செய்யாது. நாம் பெருமானிடத்துல வேண்டினால் பெருமானுடைய ஆணையினாலே அந்த கோள்களெல்லாம் நமக்கு தானாக நல்லவை செய்ய வேண்டும் என்று ஞான சம்பந்த பெருமான் வேண்டுகிறார். வாழ்க வாழ்க. செப்பிள முலையனன் மங்கள். வாங்கம்மா போரூரில் இருந்த பிரேமா அம்மா வாங்கம்மா. சிவாயனமே. சிற்றம்பலம். செப்பில முளைநன் மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வ நடையார் ஒப்பில மதியும் அப்பும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பீத்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. இன்னைக்கு சனிக்கிழமை 7.5 நாட்டு சனி பிடிச்சிச்சு, 8.5 நாட்டு சனி பிடிச்சிச்சுலாம் சொல்லுவாங்க. அதுக்காக போய் சனி பகவானுக்கு வழிபடணும்னு திருநள்ளாதுல போய் சனி பகவானுக்கு கருப்பட் சாத்ததல்ல. செப்பிள முலைநன் மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவான். அந்த விடையேறு செல்வனை அடைந்தால் அந்த சனி தானாக நமக்கு நன்மை செய்யும் என்று உணர்த்துகிற பாடல். வாழ்க வாழ்க. வேள்பட விழி செய்தன்று. வாங்கம்மா பாண்டியில் இருந்த தளபதி அம்மா வாங்கம்மா. சிவாயனம் ஐயா வணக்கம். வேள்பட விழி செய்தன்று விடைமேலிருந்து மடவாழ்தனோடும் உடனாய் வாழ்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்து என்னுளமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழிலங்கை அரையந்தனோடும் இடரான வந்து நலியாம் ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். சிவாயனம. நன்றிங்க ஐயா. வேள்பட விழி செய்தன்று விடைமேலிருந்து மடவாழ் தனோடு முடனாய் மடவாளாகிய இங்கே அவ இந்த மறைக்காட்டில உள்ள யாழை பழித்த மொழி அம்மை, மறைக்காட்டினையும் யாழை பொழித்த மொழி அம்மையையும் நினைக்க வேண்டும். அதற்காகத்தான் ஞான சம்பந்த பெருமான் நாவுக்கரசுக்கு சொல்ற மாதிரி நமக்கெல்லாம் இந்த கோளறு பதிகம் சொன்னார்னு இது வரைக்கும் யாராவது சொன்னாங்களா? இது வரைக்கும் யாரும் சொன்ன மாதிரியே தெரியல. எல்லாம் நவகிரகத்தோட பின்னு தான் சொன்னாங்களே தவிர, ஆனா மடவாழ்தனோடு முடனாக இருந்து விடைமேலிடுகிற மறைக்காட்டு ஈசனை வணங்க வேண்டும், யாழை பொழித்தமிழ் அம்மை அருளை பெற வேண்டும் என்று நினைத்தால் இந்த நாளும் கோளும் நமக்கு நல்லன செய்யும். வாழ்க வாழ்க. பல பல வேடமாகும். வாங்கம்மா பட்டமால்மா வாங்கம்மா. 9வது பாடல். பல பல வேடமாகும் பரணாரிபாகன் பசுவேறு எங்கள் பரமன் சலமகளோடிருக்கும் முடிமேலணிந்து என் உளமே புகுந்ததனால் மலர்மிசை ஓணும் மாலும் மறையோடு தேவர் வருங்காலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அலைகடல் மேறு நல்ல
அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. வாய்நம. பல பல வேடமாகும் பரநாரிபாகன். பரநாரி என்பது அர்த்தநாரி. அர்த்தநாரின்னு இப்ப நம்ம சொன்னோமே, அது வடமொழி சொல். ஆனா தமிழ் அதுக்கு பரநாரிபாகன்னு பேரு. நாரினா பாதி பாகம். அந்த பெண்மையின் ஆண்மையும் பெண்மையும் கலந்த அந்த அர்த்தநாரி பாகமாகி அம்மையப்பன். அந்த அம்மையப்பனை வழிபட்டால் நமக்கு நாளும் கோளும் நல்லன செய்யும் என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார். பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசு ஏறும் எங்கள் பரமன். பசுவாய இந்த ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்று தவம் செய்கிற பெருமான் என்று கருத வேண்டும். வாழ்க வாழ்க வாழ்க. கொத்தலர் குழலியோடு. வாங்கய்யா கல்லூரி கார்த்திகேயன் ஐயா வாங்க. கொத்தலர் குழலியோடு விசையர்க்கு நல்கு குணமாய வேட விகிர்த்தன் மத்தமும் மதியும் நாகம் முடிமேளணிந்து என் உளமே புகுந்த அதனால் புத்தரோடமனை வாதில் அழிவிக்கும் மண்ணல் திருநீரு செம்மை திடமே. அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இப்ப நாளும் கோளும் நலமாக அமைய வேண்டும் என்றால் நமக்கு எது திடம்? திருநீரு செம்மை திடம் என்று சொல்கிறார். புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீருதான் செம்மை திடம். இந்த திருநீற்றை அணிந்து மறைக்காட்டு ஈசனையும் யாழை புழித்த மொழி அம்மையும் வணங்கினால் இந்த நாளும் கோளும் நமக்கு நல்லன செய்யும் என்பது ஞான சம்பந்தர் வாக்கு. அதை விட்டுட்டு கொண்ட கடலையை கொண்டா, கொள்ளு கொண்டா, எள்ளு கொண்டா அப்படின்னு சொல்லி நவகிரகத்துக்கு நவதானியங்களை லிஸ்ட் போட்டு அதெல்லாம் கொண்டாந்து அங்க வச்சுடுன்றாங்க. ஆனா அது வியாபாரமும் விளம்பரமாக தவிர அது பெருமான் நமக்கு அந்த கோள்கள் நமக்கு நன்மை செய்யும் என்பது இல்லை. அந்த கோள்கள் எல்லாம் தீயவைதான். அவைகளும் நம்ம போல ஒரு ஆன்மாக்கள். நம்ம அவைகளிடத்திலும் இதை உண்டு, குறைகள் உண்டு. அதனால்தான் அந்த குறைகள் தீர அவைகள் போய் பெருமானை வணங்கின. இந்த நவகிரக தலங்கள் என்பது அந்த கோள்கள் பெருமானிடத்திலே போய் தன்னுடைய தீமை அழிய வேண்டும் என்று பெருமானை வேண்டியதாகத்தான் வரலாறு. அந்த கோயில்ல போய் அங்குகிற பெருமான நல்லா சனிக்கிழமை போய் நல்லாற்று ஈசன் வணங்குவதை தவிர அந்த நல்லாற்று ஈசன் விட்டு சனிக்கிழமை போய் சனி பகவானுக்கு அபிஷேகம் பண்றேன், கருப்பு சூடி சாத்துறேன்னா நினைப்பெல்லாம் மனசெல்லாம் கருப்பா இருந்தவரை வெள்ளையாத்துக்கு வாய்ப்பே இல்லை. அதனாலே வெண்மை ஆக வேண்டும் என்றால் வெந்நீர் அணிய வேண்டும். அதனால தான் ஞான சம்பந்த பெருமான் சொன்னார், திருநீரு செம்மை திடமே. கோள்கள் நலமாக அமைய வேண்டும் என்றால் திருநீரு பூச வேண்டுமே தவிர எள்ளும் கொள்ளு போய் படைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ஞான சம்பந்த பெருமான் சொல்கிறார். வாழ்க வாழ்க. தேனமர் பொழில்கோள ஆலை. நாங்க அப்புறம் இன்னொன்னு சொன்னோம், ராத்திரி 11 மணிக்கு தம்பி கார்த்திகை போன் பண்ணார், ஐயா அந்த மகத்தில் புக்கதோ சரிகரக்காராயின்னு சொன்னீங்களே அந்த பாட்டு எங்கேயாகுதுன்னு கேட்டாரு. அவரை தேடி போய் சொல்ல 7ஆம் திருவிழா 54வது பதிகம் 9வது பாட்டதனமா கார்த்தி. சரி சரி இல்லையா? நேற்று எடுத்து பாத்தீங்களா அந்த பதிகத்தை? பார்த்தாச்சுங்க, படிச்சாச்சுங்க. மகத்தில் புக்கதோ சரியரக்கான இல்ல அந்த 7ஆம் திருவிழா 54வது பதிகத்துல இருக்கு. வாழ்க வாழ்க. தலம் ஒற்றி வருங்க. தலம் ஒற்றி வருங்க. திருவொற்றியூர். ஒற்றியூர்ல பாடின பாட்டு பாட்டும் பாடி பரவி தெரிவார் இல்லையா? வாழ்க வாழ்க. அடுத்து கோளறு பதிகத்துல 11வது பதிகம் தேனமர் பொழில்கோள ஆலை. வாங்க பரிமளாமா, வாங்கம்மா. இருக்கீங்களா? வாங்க. பணப்பாக்கத்துல இருந்து பரிமளாமா. அவங்க மௌன விரதத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். உமாமா வாங்க. தேனமர் பொழில் கொள்ளாளை விலை சென்னல் துண்ணி
வாசம் பொன்னெங்கும் நிகழ நான்முகநாதி ஆய பிரம்மாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானூறு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசு ஆழ்வார் ஆணை நமதே. ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசு ஆழ்வார் ஆணை நமதோ. சிவாய் நமது சித்தம். தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பரநாரி பாகனாகிய மறைக்காட்டிசனையும் யாழை பிடித்த மொழியம்மையும் திருநீறு பூசி வணங்க வேண்டும் என்பதுதான் அந்த கோளறு பதிகம் சொல்ற செய்தி. அந்த செய்தியை கோடிட்டு காட்டாம அந்த நவகிரகத்தாண்டை வச்சு அந்த நவகிரகத்தை சுத்தி 9 சுத்து 10 சொல்லி அதை 9 சுத்த விட்டு பெருமானை பற்றிய நினைவே இல்லாமல் பண்கிற இந்த விளம்பரமும் வியாபாரமான இந்த உலகத்துல இந்த வைதிக நம்மள பண்ற கூத்து என்ன சொல்ல தெரியல. வாழ்க. அதனால பெருமானுடைய நினைப்பு தான் நம்மை ஆளாக்கும். அவன் பூசுகிற திருநீற்றை நாமும் பூசி நாம் வெள்ளை உள்ளத்தோடு இருக்க வேண்டியவர அந்த கோள்களை நினைத்து கருப்பு உள்ளத்தில் கருப்பு வைத்துன்ற மாதிரி கருப்பை வைக்க கூடாது, வெண்மையை பூச வேண்டும் என்று உணர்த்துகிற இந்த கோளறு பதிகம். அப்புறம் நேற்று ஞாயிற்று நான் பேசினே சொல்ல அந்த ஒரு செய்தி சொன்னேன். இந்த சுற்றம் என்பது நம்முடைய உற்றார் உறவினர்ல நம்மை சுற்றி இருக்கிற ஐம்புலன்கள்னு சொன்னேன். 11 மணிக்கு தம்பி வந்து போன் பண்ணி என்ன ஐயா அந்த பாட்டு எங்கதியா மகத்தில் பொக்கதோ எந்த பதிகத்துல எந்த ஊர் தலையான்னு கேட்டார். அப்ப நான் அது டக்குன்னு இந்த பாட்டு மட்டும் ஞாபகம் தவிர அந்த தலை எனக்கு ஞாபகம். அப்ப அந்த பாட்டை முழுசா சொல்லி அது ஒற்றியூர் பதிகம் சொல்லி அப்ப தேடி எடுத்தேன். சைவம்.org எடுத்து 7:54 9வது பாட்டுன்னு சொன்னேன். உடனே இன்னொரு நண்பர் எனக்கு ஒரு நண்பர் போன் பண்ணார். ஐயா உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன்னு மணிவாசகர் பாடியிருக்காரு. ஐயா அப்ப நீங்க உற்றார் வந்து இந்த சுற்றங்கள் எல்லாம் ஐம்புலன்கள்னு சொல்றீங்களே, அப்ப ஐம்புலன்கள்லாம் உங்களுக்கு தேவையில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். நல்ல அருமையான கேள்வி. வாழ்க வாழ்க. அப்ப உற்றாரை யான் வேண்டேன் என்பது ஐம்புலன்கள் வேண்டாம் என்பது இல்ல, ஐம்புல ஆசைகள் வேண்டாம் என்பதுதான் நம்முடைய இது அர்த்தம். அதுக்கு இந்த ஐம்புலங்களுக்கு வேண்டும், அது இருந்தாதான் தலையை நீ வணங்காய் கண்காள் காண்பெண்களோ செவிகாள் கெண்பெண்களோட செல்கதி காட்டிட போற்றும் திரு அங்கமாலை சொல்லி வழிபட வேண்டும் என்றால் எனக்கு ஐம்புலன்கள் அவசியம்தான். ஆனால் அந்த ஐம்புலன்கள் மேலே நான் ஆசை வைக்காமல் அந்த ஐம்புலன்கள் மேலே அன்பு செலுத்த வேண்டும். அன்பு செலுத்தினால் என்னுடைய தலை வணங்கும், என்னுடைய கைகள் தொழும், என்னுடைய ஆக்கை பெருமானை வலம் வரும். அதை விட்டுட்டு ஐம்புலத்து மேல ஆசை வச்சு அதை என்ன பண்ணோம், சுவை ஒளி ஊறு ஓசை என்ற அந்த ஐம்புலன்கள் மேலே என்னை கொண்டு செல்லும். ஆனால் அந்த ஆசையை நீக்கி அன்பு செலுத்தினால் இந்த ஐம்புலன்கள் அஞ்செழுத்தை ஓதுவதற்கான சூழலை உருவாக்கும் என்று அந்நாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டும். நான் சொல்லியிருந்தேன் அந்த செய்தி. அப்புறம் எனக்கு பதிவிட மணி 12 செய்தி பதிவிட முடியல. ஆனா அதுக்கப்புறம் அந்த உற்றாரை யான் வேண்டும் என்ற பாட்டு அப்படி பொருள்கள்ல வேண்டும் என்று அந்த மாதிரி இந்த கோளறு பதிகம் என்பது நவகிரகங்களுக்காக செய்யப்பட்டதில்லை. எந்த இடத்துலயும் அந்த நவகிரகங்களை வந்து வணங்கு, கொள்ளு கொண்டாந்து விடு, எள்ளு கொண்டாந்து விடு, கருப்பு துணி சாத்து, மஞ்சள் துணி சாத்துன்னு எங்கேயும் சொல்லல. பெருமானை வணங்கினால் அந்த பெருமான் நமக்கு காவல் தெய்வம் இருக்கிறான். இந்த காவல் தெய்வம் அந்த ஏவல் தெய்வங்களை நமக்கு நல்லன செய்ய பணிப்பான். இல்லைனா அவைகளிடத்தில் உள்ள தீமைகள் தான் நம்மை அணுகும். அதனால நாம் அந்த கோள்களை நினைத்தால் நமக்கு தீமை வரும், பெருமான் நினைத்தால் நன்மை வரும். அந்த நன்மைகள் தான் நமக்கு தேவை. அதுக்காகத்தான் ஞானசம்பந்த பெருமான் பரசுபதியம் பெருமான் கடல்கள் என்று அழுத்தந்திருத்தமாக சேக்கிழார் பெருமான் சொல்லி காட்டினார். அதை நாம் உணர வேண்டும். அதை விட்டு நவகிரகத்தாண்ட போய் நின்று சாமி கும்பிடவனா, பெருமானிடத்திலே போய் நின்று பாடுங்கள். சிவலிங்க தேர்தலில் போய் நின்று பாடுங்க இந்த கோளறு பதிகத்தை. கோள்கள் தானா நமக்கு ஏவல் செய்யும். வாழ்க வாழ்க சொல்லி இப்ப இந்த பதிகத்தை படிக்காதவங்க விட்டு போனவங்க இன்னும் யாராவது அந்த பதிகத்தை இன்னொரு படிக்கலாம். வாழ்க. அப்புறம் எனக்கு படிக்கல வாய்ப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது. நன்றிங்க ஐயா. சிவாயம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.
வந்திருக்கவங்கள யார் யார் வீடு போட்டு போச்சு அவங்களாம் இந்த பயத்தை இன்னொரு முறை கண்டிப்பா படிச்சு. கண்டிப்பா நிச்சயம் 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 எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ஐயா. நல்ல ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். படிக்கிற போது நினைப்பு மறைக்காட்டி சிறையும் யாழைப்படித்த முடியாம இருக்கணும். வாழ்க. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. நன்றிங்கய்யா. அப்ப கோளறு பதிகம் என்பது நாம் போய் பெருமானை வணங்குறான்ல, பெருமான் என் உள்ளத்திலே புக வேண்டும் என்று பாடல்தோறும் என் உளமே புகுந்த அதனால் என்று சொல்கிற அந்த யான் எனது என்னும் செருக்கற்பான்ற பணியுமாம் என்றும் பெறுவேன்று பெருமானை பணிதும் அந்த பெருமான் நம் உள்ளத்திலே புக வேண்டும் என்ற எண்ணத்தோடு பறிக்கக்கூடிய பதிகம். வாழ்க வாழ்க வாழ்க. ஆண்டலமா படிச்சிட்டீங்களாமா? யார் யார் படிக்கல அவங்களாம் படிக்கலாம். ஆண்டலமா படிச்சீங்களா? படிக்கலீங்க ஐயா, நான் படிக்கல. என்னதுன்னு கேட்கல. ரெண்டாவது பாட்டு சொல்லுங்க. ரெண்டாவது பாட்டு படிங்க. என்போடு கொம்படாம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். என்போடு கொம்பை யானை வளவும் வாமர இளங்க வெகுதேறி ஏழையுடனே கொம்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்தே எனதுளமே புகுந்ததனால் 9 18 முடனாயினால் களைவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கும் மிகவே. அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். நன்றி. இந்த பாட்டை போட்டு குழப்பி அதுக்கு உரை எழுதுறன்னு சொல்லி அந்த உரை எழுதுறவங்க பண்ண கூத்தாட்டம்ங்கிற என்ன, அசுவினேந்து கணக்கு பண்ணையா இது 16வது இது 9வது இது நட்சத்திரம், இது 10வது நட்சத்திரம், இது 18வது நட்சத்திரம், இதெல்லாம் இந்த நட்சத்திரம் ஆகாது. இந்த நட்சத்திரம் போறோம்னு நானா கணக்கு பண்ணி நான் என்னுடைய பெருவை எடுக்க முடியும்? நீ ஏன் இந்த நட்சத்திரம் போறேன்னு எப்படியா யாரையாவது கேட்க முடியுமா? பிறவி என்பது பெருமான் நமக்கு கொடுப்பதே நம்ம பிறக்கிற நேரத்தை நாம் முடிவு பண்ணதில்லை, அவன் தான் முடிவு பண்ணும். அதனால அதை விட்டுட்டு என்போடு கொம்படாமை இவைமாய் விலங்க எருதேறி ஏழையுடனே என்று எலும்பையெல்லாம் அடித்து தன்மேல் எழுந்த சுடுகாட்டாட கங்காள பெருமான் நினைக்க வேண்டியது தவிர அந்த நட்சத்திரங்களா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்த்துகிற பாடல் இது. வாழ்க வாழ்க வாழ்க. ஒரு வளர் பவளமே. தனபாக்கியம்மா ஐயா. வாங்க. அடியார் அனைவருக்கும் காலை வணக்கம். வணக்கம். உருவலர் பவள மேனி ஒளி நீரணிந்து உமையோடும் எல்லை விடை மேல். உருவலர் பவள மேனி ஒளி நீரணிந்து உமையொடும் எல்லை விடை மேல். முருகலர் கொன்றை திங்கள் முடிமேலணிந்தென் உளமே புகுந்த அதனால். முருகலர் கொன்றை திங்கள் முடிமேலணிந்தென் உளமே புகுந்த அதனால். திருமகள் களையதூர்தி
செய்யமாது பூமி திசையான திசை தெய்வமா பலவும் திருமகள் கலையதுர்தி செய்யமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திசை தெய்வமான பலவும்னு சொல்லி இந்த திசையில இந்திரங்கரா, இந்த தேச அந்தரங்கரா, இந்த திசையில இதுரா அதுக்குறான்னு எல்லாம் கதை விட்டு இருக்கிறாங்க, எல்லாம் புருடா. ஆனா திசை தெய்வம் யாரு? பெருமான் ஒருவன் தான் திசை தெய்வம். ஆனா எல்லா திசையிலும் இருக்கிறான். சொன்னது யாரு? மணிவாசகர். நிலம் நீ நெருப்பு உயிர் நெழ்வு செம்பு நிலா பகலோன் புலனாய மைந்தருடைய எண்பகையாய் புணர்ந்து நின்றான். உலகு 7 திசை 10 எனத்தாம் ஒருவனுமே பலவாகி நின்றவா தொல் நோக்கமாடாமோ. இவங்க 8 திசை சொல்லி அஷ்டகோணலாம் பண்ணிருக்கிறாங்க. ஆனா மணிவாசக பெருமான் திசை 10ன்னார். பெருமான் 10 திசையில இருக்கிறான்னு மணிவாசக பெருமான் சொல்றார். அவர் தான் திசை தெய்வம். அவரை நாம் நினைக்கொண்டதை தவிர இந்த கிழக்க இந்திரங்கரா வடக்க சந்திரங்கரான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ஞானசம்பந்த பெருமான் சொல்லாமல் சொல்லி காட்டுகிறார். உருவளரு பவளமேனியாகிய அவனுடைய திருநீற்றை அணிந்த திசை தெய்வமாகிய சிவனை வழிபட வேண்டும் என்று வற்புறுத்துகிற பாடல் இது. வாழ்க வாழ்க. மதிநுதல் மங்கையோடு. வாயனம் ஐயா. 4வது பாட்டுமா? நன்றி ஐயா. மதிநுதல் மங்கையோடு வடபாலிருந்து மறைவோதும் எங்கள் பரமன். மதிநுதல் மங்கையோடு வடபாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன். நதியோடு கொன்றை மாலை முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் கொதியுரு காலன் நங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும். கொதியுரு காலன் நங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும். அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். நன்றி. பெருமானுக்கு கொன்றை மாலை சாத்த வேண்டும். நாம கொன்றை மாலை தேடுறதே இல்லை. நம்ம என்ன பண்ண, சேப்பு பூவை கொண்டு போய் கொண்டா, மஞ்சள் கலர் பூவை கொண்டா, வெள்ளை கலர் பூவை கொண்டான்னு அந்த அது கோள்களுக்குரிய நிறங்களை போதான் தேடுறோம் தவிர கொன்றை மாலையை தேடுவதே இல்லை. நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால். ஆனா பெருமான் என் உள்ளத்திலே புக வேண்டும் என்றால் கொன்றை மாலையாலே வழிபட வேண்டும் என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். அதனால்தான் அந்த 5வது பாட்டுல வரும். அந்த இது திருத்தொண்டத்துல 5வது பாட்டு, பம்பரா வரிவண்டு மணனார மலரும் அதுமலனற் கொன்றையான் அடியலால் பேணா. தனம் படிக்கிற பாட்டு தான். ஆனா அந்த கொன்றை மாலையை ஞாபகம் வச்சு நம்ம வழிபடுறதே இல்லை. நம்ம வேற எதையோ வச்சுலாம் வழிபட்டுங்கிறோம். ஆனால் கொன்றை மாலை தான் அவனுக்கு உரியது. அதனால் அதை நினைத்தால் பெருமானுடைய தானாக வரும். பெருமான் தானாக என் உள்ளம் வந்து புகுவான். வாழ்க வாழ்க. நஞ்சனை கண்ட நந்தை. வேற யாராவது படிக்காம இருக்கீங்களா? வேலரசியமா படிச்சிட்டீங்களா? இன்னும் இல்லைங்க. படிக்கிறீங்களா? வாங்க 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 வாங்க. நஞ்சனி கண்டன் எந்தை மடவாள் தனோடும் விடையேறும் நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடும் ஊரும் இடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. சிவா. திருச்சிற்றம்பலம்.
நம்ம முன்னோர்கள் நமக்கு சொன்ன அந்த வன்னியும் கொன்றையும் மறந்தே போனோம். மல்லியும் முள்ளையும் நினைச்சு அந்த வாசனையிலே இருக்கிறோம். அதனால நம்ம கோள்கள் எல்லாம் நமக்கு தீய வேண்டட. நீங்கள் வன்னியும் நம்ம முன்னோர் நமக்கு கொடுத்த வன்னியும் கொன்றையும் வைத்து பெருமானை வழிபட கற்றால் பெருமான் தானே வந்து உள்ளம் புகுவான். நமக்கு அவையெல்லாம் நன்மையாக அமையும். வாழ்க வாழ்க. வாழ்வரி அதளது ஆடை. 6வது பாட்டு. ஐயா கணபதி ஐயா வரீங்களா? வேயூர் தோழிமங்கன் பதிகம் எடுத்துக்கங்க. வரம்பா வாங்க வாங்க. 2:85 பியந்தை காந்தாரம். எத்தனாவது பாட்டுப்பா? 2ஆம் திருமுறையில 85வது பதிகா பியந்தை காந்தாரத்துல 6வது பாட்டு. வாழ்வரி அதளது ஆடை. சித்தவன் நமச்சிவாய நமச்சிவாய சிவசிவா பால்பரியதலாடி வரிகோபணத்தர் படவால் தோடுடனாய் நான் மலர் வண்டி கொன்றை நதி சூடி வந்தில் உளவே புகுந்ததன கொலையோடு கொலையானையேடல் கொழுநாகமோடு கரடே ஆளே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அழியாரவர்க்கும் மிகவே ஆளவே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கும் மிகவே. சிவாதி சிற்றம்பலம். அப்பர் சாமி சொன்னார், நின்னாவார் பிறரின்றி நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கு போர் வித்தும் ஆனாய். நினைப்புதான் முக்கியம். அதனால எங்கேயா பூ கடைக்கு போனா முல்லை மல்லிதான் கிடையாது, வன்னியும் கொட்டை கடைகளையா நான் எங்கேயா தேடி போறது? நீங்க வன்னியும் கொட்டையும் தேடி போன்ற அவசியம் இல்லை. அந்த பாட்டை சொல்லி வன்னியும் கொட்டையும் நினைத்தாலே பெருமான் வந்து உள்ளே புகுந்து விடுவான். மல்லிகை முல்லையும் தந்தா வாசனை தான் சேரும். வாசனை நமக்கு சில நேரத்தை தலைவலியோட கொடுத்துரும். ஆனால் வன்னியும் கொன்னையத்தால் பெருமான் வந்து உளம்புகுவான் என்று சொல்கிற அந்த பாடல். வாழ்க வாழ்க. செப்பிள முலைநன் மங்கை. நினைப்பினாலேயே வன்னியும் கொன்றைய கொண்டாந்து இறைவனுக்கு அர்ப்பணிக்கலாம் மனதாலேயே. அற்புதம் அற்புதம் அற்புதம். வேற யாராவது இந்த வேயூர் கோளறு பதிகம் என்று சொல்லக்கூடிய இந்த பதிகத்தை படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? 7வது பாட்டு. 7வது பாட்டு. பரிமளம்மா இருக்கிறாங்க. அவங்க 5 நிமிஷம் இருக்கு, கொஞ்சம் வேகமா படிச்சிடலாம். இல்ல யாராவது ஒருத்தர் படிச்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாங்க ஐயா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். படிக்குமா? பாருங்க 7வது பாட்டு. செப்பிள முலை நன்மங்கை. செப்பிள முலை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஒப்பில மதியும் அப்பும் முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. சிவாய நம. வெப்போடு குளிரும் அந்த இதை நினைத்தால் பெருமான் நினைத்தால் வெப்போடு குளிரும் தானாக நீங்கும். வாழ்க வாழ்க. அடுத்து அடியேன் படிக்கிறேன். வேள்பட விழி செய்தன்று. வேள்பட விழி செய்தன்று இடைமேலிருந்து மடவாள் தானோடும் உடனாய் பால்மதி வன்னி கொன்றை மலசூடி வந்து என் உளமே புகுந்த அதனால்
ஏழ்கடல் சூழிலங்கை அரையன் தானோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. வாழ்மதி வன்னை கொன்றை என்ற அந்த வன்னை கொன்றையை நாம் நினைப்பினாலேயே கொண்டு வந்தால் அந்த நினைப்பு பெருமானை உள்ளத்திலே புகுத்தும். அதனாலே நாளும் கோளும் நல்லனவாக அமையும். வாழ்க. பல பல வேடமாகும். பல பல வேடமாகும் வரநறிபாகன் பசு ஏறும் எங்கள் பரமன் சலமகளோடு எருக்கும் முடிமேலணிந்து என் உளமே புகுந்து அதனால் மலர்மிசை ஏனும் ஆளும் மறையோடு தேவர் வருங்காலமான பலவும் அலைகடல் மேவு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அலைகடல் மேவு நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்கு அவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். பூவோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன்னு சலமகளோடு இருக்கு. கையில கிடைக்கிற கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் போற வழியில கிடைக்கிற எருக்கமாலே கொண்டு போய் பெருமான் சாத்தினால் பெருமான் உள்ளம் புகுவான். அதை விட்டுட்டு நான் தண்டு மாலை சாத்துறேன் பூ மாலை சாத்துறேன்னா நான் என்ற எண்ணம் தான் வரும். அதனால அந்த நான் என்ற எண்ணம் போக பெருமானை சலமகளோடு எருக்கணிந்து பெருமானுடனே வழிபட்டால் பெருமான் உளம் புகுவான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பத்தலர் குழலியோடு. பாடுங்கம்மா, பாடுங்கய்யா, பாடுங்கய்யா. 10வது பாட்டு பத்தலர் குழலியோடு. சிற்றம்பலம். ஐயா பாடுறாங்கம்மா, கொஞ்சம் இருக்குமா ஐயா பாடுறாங்க, இருங்க வயதானவங்க. பாடினா கேட்டாலும் கொத்தலையோடு பதியார்க்கு நல்கு குணமாய வேடன் வேத மத்தமும் மதியமும் முடிவேல் உளவே புகுந்த புத்தருட மனைவாதில் அறிவிக்கும் தம்மை திழவே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்கும் மிகவே அடியாரவர்க்கும் மிகவே. சிவா அது முடிச்சிட்டுங்களா? திருநீர் தான் செம்மை திடம். அந்த திருநீற்ற பூசினால் பெருமான் வந்து உளம் புகுவான். அந்த கோள் நாளும் கோளும் நமக்கு நல்லதாக அமையும். 11வது பாட்டு தேனமர் பொழில் விழாளி. தேனமர் பொழில் விழாளி விலை சென்னல் துண்ணி வளர்தம் முன்ஜிங்கோண்டிகளே நான் முகல் நாதியாய பிரபாபுரத்தே மறைஞான ஞான முடிவன் தானுகோள் நாளும் அடியாரை வந்து நலியாதவன் முறை அரசல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசால்வர் ஆணை நமதே அனதல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசால்வர் ஆணை நமதே ஆணை நமதே
திருச்சிற்றம்பலம் சிவா திருச்சிற்றம்பலம். திருநீறு செம்மை திடமே என்ற எண்ணத்தோடு வன்னியும் கொன்றையும் நினைத்து பெருமானை வழிபட்டால் பெருமான் வந்து உள்ளம் புகுவான். அதனாலே நாளும் கோளும் நல்லனவாக அமையும் என்று ஞானசம்பந்த பெருமான் ஆணையிட்டு பாடிய பதிகம். வாழ்க வாழ்க வாழ்க. இந்த சனிக்கிழமையில இந்த பதிகத்தை படிக்கிற புண்ணியம் கிடைச்சது. அதனால பெருமானை நினைத்து வழிபடுவோம். நன்றிங்கய்யா, மிக்க நன்றிங்கய்யா. இன்றைய நாள் கோளறு பதிக நாளாக அமைந்தது. வாழ்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் நன்றிங்கய்யா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் எம்பெருமானுடைய திருவருள் கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய 2ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வந்தோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பொன்னூசல் பாடினா திருநீறு செம்மை திடம் என்பதனால பொன்னூசல்ல முன்னேறும் ஆதிகம் இல்ல. நிகழ்ச்சி தண்ணீர் எனக்கு அருளை தன்கருணை வெள்ளத்து மூலமாக திருநீறு செம்மை திடமாகும். 3வது பாட்டு. நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பதாக பொன்னூசல், திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். யார் பாட வரீங்க? பொன்னூசல்ல 3வது பாட்டு. பட்டுமல்லம்மா பாருங்களா? படிக்கிறையா? முன்னேறும் ஆதியும் இல்லான் முனிவர் குழாம் 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் என கருளி தன் கருணை வெள்ளத்து மண்ணூர மண்ணும் மணி உத்தர கோசமங்கை மின்னேறும் மாடவியல் மாளிகை பாடி நேரும் பூன்புலை பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. தண்ணீர் எனக்கருளி தன் கருணை வெள்ளத்து மண்ணூர மண்ணுமணியாகி அந்த திருநீற்றை செம்மை திடமாக நினைத்தால் நாளும் கோளும் நலமாக அமையும். வாழ்க வாழ்க. வாழ்த்து. ஐயா சாம்பசிவையா. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். மண்ணின் நல்ல வண்ணம் வளலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணினள் அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணினல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே தன்னடைந்தார்க்கின்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதில் பிரமபுரத்துறையும் காவலனே முன்னடைந்தான் சம்பந்தன் மொழி 10 இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே சிலையதுவும் சிலையாக திரிபுரமூன்றெறி செய்த இலை நுனைவேல் தடக்கையன் ஏந்திலையால் ஒரு கூரன் அலைபுணல் சூழ் பிரமபுர தருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெரும் செல்வம் நீடுலகில் பெறலாமே வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. இரவு சந்திப்போம். மனை எடுத்து இரவு சந்திப்போம். சரிங்களா? நன்றி நன்றி. நன்றி. நன்றிங்கய்யா. சிவாய நம்ம. நன்றிங்கய்யா. சிவாய. நன்றி.